திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், பக்தர்கள் கூட்டம் அதிகரித்ததற்கு என்ன காரணம்? பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வார விடுமுறை நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற வெளி மாநிலங்களிலிருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்கிறார்கள். இன்று காலை 5:30 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதால் நடை திறக்கப்பட்டது. 6 மணி அளவில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சாமி தரிசனத்துக்காக பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். குறிப்பாக இன்று காலை 6 மணி முதல் தற்போது வரை 12,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அண்ணாமலையார் உண்ணாமலை தரிசனம் செய்துள்ளார்கள். ராஜகோபுரம் வழியாக இலவச தரிசனத்தில் வரக்கூடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை வழிபட்டு திருமஞ்சன கோபுர வீதி வழியாக வெளியேற்றப்படுகிறார்கள். அதே போன்று 50 ரூபாய் தரிசன கட்டணத்தில் வடக்கு கோபுரம் வழியாக கோயில் உள்ளே வரக்கூடிய பக்தர்கள் 2 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து திருமஞ்சன கோபுர வீதி வெளியேற்றப்படுகிறார்கள். அதே போல வடக்கு கோபுரம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அந்த கியூ லைன் குடோனில் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து அந்த உட்கார்ந்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அதே போன்று கியூ லைனில் உள்ள வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான குடித்தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்துள்ளது. அதே போல எந்தெந்த இடங்கள் தேவைப்படுகிறதோ காற்றோட்ட வசதி இல்லாத இடங்கள் ராட்சச ஃபேன்களை கொண்டும் பக்தர்களுக்கு தேவையான அந்த காற்றோட்ட வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று அந்த பக்தர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிக்காக ஒரு 20க்கும் மேற்பட்ட போலீசார் கோவில் உள்ளே மற்றும் கியூ லைன் வசதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அபிநயா, பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுவது குறித்த விவரங்களுக்கு நன்றி சதீஷ். நானே கிளம்பிட்டேன்.